எதற்கு? ஏன்? என்னுடைய வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளவு கண்ணீர்? எதனால் நான் பிரயாசப்படுற காரியங்கள், நான் முயற்சி பண்ணுற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க மாட்டேன்னு சொல்லுது. வசனம் சொல்லுது, சங்கீதம் 103:13, கர்த்தர் தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு இறங்குகிறார். நானும் கர்த்தருக்கு பயந்தபடியாக தான் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள் தடைப்பட்டே இருக்குது. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை யாருமே பூட்ட மாட்டாங்க. இருந்தபோதும் என்னுடைய வாசல் என்னுடைய வாழ்க்கையில் திறக்கவே மாட்டேன்னு சொல்லுது என்கிற விதமாக சோர்ந்து போயிருக்கீங்களா? வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அதாவது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இங்கே இன்மைக்குள்ள காரியமாக இருக்கட்டு, மகிமைக்குள்ள காரியமாக இருக்கட்டு, இயேசு தாங்க வழி, கர்த்தருடைய வார்த்தை தான் வழி. நாம் சுதந்திரிக்கும்படியாக எந்த பாதையில் போகிறோம் என்கிற விதமாக சிந்திச்சு பார்க்கணும். இயேசு தான் நமக்கான பாதையை, கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கான பாதையை. அதில் நாம் போவோம்னா அவரும் நம்மோட வருவார். அவர் நம்மோட வரும் பட்சத்தில் நமக்கு விரோதமாக வருகிற சூழ்நிலை, மனிதர்கள், சிச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்வாருங்க. நமக்காக ஏற்கனவே நமக்கானது உருவாக்கி வச்சிருக்கிறார். அந்த வாசலும் திறந்த மீனியாக தான் இருக்குது. நம்ம போய் அதை சுதந்திரிக்கணும். அதுதான் கர்த்தரும் நம்ம பட்சமாக விரும்புறது. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னன்னா, நல்லா இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். நாம தான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அது நடந்து நமக்குள்ள காரியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லாதபடிக்கு விழுந்து போகிறோம். இந்த நாட்களில் கர்த்தருடைய வசனத்தின்படி, அதாவது இயேசுவை முன்னிறுத்தி அந்த பாதையில் நம்ம நடப்போம். அவர் நம்ம கையை பிடிச்சி நடத்துவார். நமக்கான காரியத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுதந்திரிப்போம். கர்த்தர் தாமே உங்களை அப்படிப்பட்ட பாதையில் நடத்துவாராக. ஆமென்.